இன்னைக்கு மகாத்மா காந்திகளுடைய பள்ளி பருவத்தை பத்தி பேச போறேங்க. அவர் ராஜ்கோட் என்ற ஊர்ல ஆரம்ப கல்வி பயின்றாரு. அவருக்கு அந்த வயதுல நெறைய கூச்ச சுபாவமா. அதனால அந்த பள்ளியில அவருக்கு நண்பர்கள் அதிகமா கிடையவே கிடையாதாம். அவர் பள்ளி முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு நேரா வந்துருவாருங்களாம். காந்தியடிகளுக்கு 12 வயது ஆனப்போ அவர வேற பள்ளிக்கு மாத்துனாங்களாம். அந்த பள்ளியில ஒரு சம்பவம் நடந்துச்சாம். என்ன சம்பவம்னு பார்க்கலாம். ஒரு நாள் அந்த பள்ளிக்கு பள்ளி கண்காணிப்பாளர் வந்தாருங்களாம். அவர் ஒரு ஆங்கிலேயருங்களாம். அவருடைய பேரு கைல்ஸா. அவரு இந்த மாணவர்களுக்கு 5 ஆங்கில வார்த்தை கொடுத்தாருங்களாம். எல்லாரும் வரிசையா எழுதணுன்ட்டு. அதுல ஒரு ஆங்கில வார்த்தை காந்தியடிகளுக்கு சரியா எழுத தெரியலையாம். அந்த வார்த்தை என்னதுன்னா கெட்டில். இவர் தவறா எழுதினத இவருடைய வகுப்பு ஆசிரியர் பார்த்துட்டாருங்களாம். அவரு காந்தியடிகளாருக்கு கண் மூலியமா சைகை காட்டி நீ தப்பா எழுதியிருக்கிற, மாத்தி எழுதுன்னு சொன்னாருங்களாம். தெரிஞ்சுக்கிட்ட காந்தியடிகளார் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஆசிரியர் சொன்னாலும் நம்ம மாத்தி எழுதக்கூடாது, அது தவறுன்ட்டு அதை அப்படியே விட்டுட்டாராம். இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தாராம் கைல்ஸ். பார்த்த உடனே அவர் அந்த வகுப்பு ஆசிரியரை கண்டிச்சாருங்களாம். இந்த மாதிரி பசங்களுக்கு தவறான உதாரணமா நீங்க இருக்கக்கூடாது. கைல்ஸ் வகுப்பாசிரியரை கண்டிச்சது மட்டும் இல்லாம காந்தியடிகளை இந்த மாதிரி செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு பாராட்டிட்டு அந்த இடத்த விட்டு போனாருங்களாம். பாருங்க, அந்த காலத்திலேயே அவருடைய ஆசிரியர்களுக்கு நம்மளுடைய காந்தி தாத்தா எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறாருன்ட்டு. இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் நலமா அமையுங்க. நல்விடியல். வணக்கம்.